இருக்குது, யமுனா நதி இருக்குது. அங்கேருந்து அவ்வளோ சில்லுன்னு காற்று வரும். அதனால் அந்த பக்கம் ஜன்னல் வச்சு திறந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையெல்லாம் யோசிச்சுட்டே வாங்க. அடுத்த இடம் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ராஜாவோட குளியலறை. அது பேர் வந்து ஹமாம். ஹமாம்னோடனே உங்களுக்கு சோப்பு ஞாபகம் வரலாம். சோப்பு அதோட பேர் எப்படி வச்சதுனாக்கா, இது ராஜாவோட ராயலான மக்கள் இருக்கிற அவங்க குளிக்கிற இடத்தோட பேர் ஹமாம். ஸோ அதனால் அந்த பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து ராயலாக எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுக்காக அந்த பேர் வச்சுருந்தாங்க சோப்புக்கு. அப்படியே பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போகலாம். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது வந்து மோத்தி மஸ்ஜித். இது வந்து அவுரங்கசீப் வந்து பண்ண ஒரு மாஸ்க்கு. அது என்னன்னாக்க, அவர் அவுரங்கசீப் இது வந்து ராஜா ஆனோடனே இதை ரெடி பண்ணார். அப்போ தான் வந்து